ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு தஞ்சாவூர் போகலான்னு கிளம்புனோம். சரின்னு ட்ரெயினில் போகலான்னு பிளான் பண்ணி ட்ரெயினில் போனோம். ட்ரெயினில் பயங்கர கூட்டம், கன்னி பொங்கலா, அதனால் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் மக்கள் ஏறிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். சரின்னு அங்கேருந்து தஞ்சாவூர் போயிடுச்சு. பஸ்ஸில் போகலாம், ஒரு ஸ்டாப் போகணும். அதனால் பஸ்ஸில் போகலான்னு பஸ்ஸுக்கு போனோம். பஸ்ஸு சொல்லவே வேணாம், ட்ரெயின் மாரியே ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. சரின்னு அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு போகலாம், மார்னிங் சாப்பிட்லான்னு ஹோட்டல் போனோம். பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே குட்டீஸ் எல்லாம் பூங்காவுக்கு போகணும் அப்படின்ட்டு, சரி ஓகே வாங்க பூங்காவுக்கு அழைச்சிட்டு போகணும். குட்டீஸ் எல்லாம் பூங்காவுக்கு அழைச்சிட்டு போனோம். மாப்பிள்ளை உடனே நான் வந்து காளையை அடக்கணும் அப்படின்ட்டான். சரி காளையை அடக்கிறேன்ட்டு ஏறி உட்காந்தான். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணான், ரொம்ப நேரம் அதுலேயே உட்காந்தாரு. ரொம்ப சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரம் நல்லா ஓட்டினார். அதுக்கப்புறம் அவரால் முடியலை. ஒரு ஸ்டேஜில் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு படி வடியாக சுற்றி சுற்றி இறங்க கீழே வந்தோன்னே அவரால் உட்கார முடியல, இறங்கிட்டார். ரொம்ப தீவிரமாக இருந்து காலையை அடக்க முற்பட்டு இறங்கிட்டார். நான் ரொம்ப ட்ரை பண்ணார். யாரும் ரொம்ப நேரம் நிற்கல, இவர் தான் இந்தமாரி ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்தார். அடுத்து இன்னொரு சான்ஸ் அவங்களே கொடுத்தாங்க, ரொம்ப நேரம் இருந்ததுனால. அப்புறம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். இந்த சைடு அந்த சைடுன்ட்டு ஒரு வழியாக காலையை அடைக்கிறேன்ட்டு நிற்கிறாரு. மாப்பிள்ளை காலையை அடைக்கிறவரா? அடைக்கல, இறங்கிட்டார். அப்புறம் குட்டீஸ் எல்லாம் ஒவ்வொரு பார்க் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல வேலை பார்த்து அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஃபுல் கேரண்டி. அதுவும் குட்டீஸுகளுங்கெல்லாம் சொல்லவே வேணாம், ஃபுல் ஃபன், நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. ரொம்ப அவங்களுக்குன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க, டிஸ்டர்பே பண்ணல. ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது அவங்களோட ஆட்டிடியூடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நமக்கே பழைய நினைவுகள்னால் நினப்பு வந்துச்சு, நம்மளே குட்டீஸில் எப்படி நான் விளாண்டோம் அப்படிங்கிற மாரி. அப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு இதுலேயுமே நல்ல அவங்களுக்கு ஃபன், நல்ல ஜாலியாக இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட்டு ஊஞ்சல் ஆட்டணும் அப்படின்ட்டாங்க. சரின்னு ஊஞ்சல் ஆடுங்கன்னு விட்டோம். ஊஞ்சல் ஒவ்வொரு குட்டீஸும் மாறி மாறி ஆடிக்கிட்டு இருந்துச்சு. சின்ன குட்டீஸ் ஒன்று, அடுத்தது வரிசையாக வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னா ரொம்ப சந்தோஷம். பையனுக்கு சொல்லவே வேணாம், அவர் ஃபுல்லாக நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணார். செம்ம ஜாலியாக இருந்துச்சு அவருக்கு. இதுக்கப்புறம் ட்ரெயினில் போகணுன்ட்டாங்க. ட்ரெயின்னா உள்ளர பூங்காலேயே ஒரு ட்ரெயின் இருக்குது, அதில் போகணுன்னாங்க. சரி ஓகே வாங்க அப்படின்ட்டு ட்ரெயினில் ஏற்றிவிட்டோம். ட்ரெயினுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபாயாம். சரி ரைட்டு ஓகேன்னு டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்து ட்ரெயினில் எல்லாம் ஏறி உட்காந்தாச்சு. எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் ஏறிட்டாங்க. ரெடியாக ஸ்டார்ட் பண்ணால் ரெடியாக இருக்குது, கிளம்ப போகுது ட்ரெயின். அந்த பார்க்கை சுற்றி ஒரு ரவுண்டு அப்படியே ஃபுல்லாக ட்ரெயின் வரும். ஒரு ரவுண்டு ஷோக்கு 50 ரூபா. இருந்தாலும் நம்ம வெளியிலனா வந்து இப்போது பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், இதேமாரி இடத்துக்கு போகும்போது அந்த இடத்த பார்க்கும்போது அதில் அங்கேயும் நமக்கு அதேமாரி இப்போ ட்ரெயின்லாம் இருந்துச்சுன்னா போகணுன்னு ஒரு ஆசையாக தான் இருக்குது. சரி ஓகே என்ஜாய் பண்ணுங்கன்னு அனுப்பிவிட்டோம். அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அழகாக ஒரு சுற்று. குட்டீஸ் எல்லாம் ட்ரெயினில் ஜாலியாக வந்து இறங்கிட்டாங்க. ட்ரெயின் ஒரு ரவுண்டு வந்துடுச்சு. இதோட ட்ரெயின்லேருந்து வந்தோடனே எங்கள் குட்டீஸு கூட்டம் செம்ம க்ரௌடு, எல்லா இடத்துலையும் அவ்வளோ கூட்டம், மக்கள் கூட்டம். அங்கே பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, இறங்க கூட விட மாட்டுறாங்க. அப்புறம் சேர்ந்து குட்டீஸ் எல்லாம் சேர்ப்பேன், எங்கள் 3 பேர் இருந்தீங்க, 4வது ஆளுங்கன்னா நான் இங்கே இருக்கப்பான்ட்டு ஓடிட்டுருக்கேன். அப்புறம் ஓகேன்னு மதியம் லஞ்ச் சாப்பிட்லான்ட்டு புளிசோ தான் நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்புறம் தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடியாக எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே தேவையானதை வாங்கிட்டோம். ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு. ஓகே பாய். என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.